மோசஸ் கிட்ட எப்படி தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஹியூமன் எலமெண்ட்ஸ், மனிதனுடைய பலவீனம் இருந்துச்சோ அதே மாதிரி மோசஸ் கிட்டையும் அந்த பலவீனம் இருந்துச்சு. என்னென்ன வகையான பலவீனங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, பெருமை, சுய திருப்தி அங்க மோசஸ் கிட்ட இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஈஸியான வாழ்க்கை, லக்ஸுரின்ற ஒரு இருந்துச்சு. தோல்வி ஏற்பட்டா, அவமானம் ஏற்பட்டா டிப்ரெஷன் ஆகிற ஒரு ஹியூமன் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் வாழ்ற மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். கண்டிப்பா ஈஸியா இருக்கிறதும் லக்ஸுரியா இருக்கிறதும் நான் வந்து தப்பு என்று சொல்லவே மாட்டேன். ஒரு வேலையை ரொம்ப சிம்பிளிஃபைடா செஞ்சு அதை ரொம்ப சுலபமா ஆக்குவது நல்ல விஷயம்தான். நம்ம ஒரு லக்ஸுரியா இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். நம்மளுக்கு வந்து ஒரு சுகபோகம் எடுக்கிறது நல்லதுதான். ஆனா அதுவே வாழ்க்கைன்றது கிடையாது. ஒருவேளை பெருமை நிறைஞ்சிருக்குது, செல்ஃப் சஃபிஷியன்சி இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பைபிள்ல டவுட் வந்தா எங்க போய் கேட்கிறோம்? யங்ஸ்டர்ஸ் யாரா சொல்றீங்களா? சாட் ஜிபிடியா, கூகுள்லாம் நம்ம காலம். இன்னைக்கு இருக்கிற காலம் வந்து சாட் ஜிபிடி, பிங், பெர்ப்ளெக்சிட்டி, இல்லைன்னா வந்து டீப் சீக். செல்ஃப் சஃபிஷியன்சி. எனக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காலம் இப்படி மாறி போச்சு. மோசஸோட லைஃப் அப்படிதான் இருந்துச்சு.